தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு முதல் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது முதற்கட்டமாக ஆண்கள் பகுதியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்கள் பகுதியில் தற்போது பராமரிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பாதுகாப்பு கருதி பெண்கள் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது குற்றால மெயின் அருவியில் ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் தண்ணீரில் திடீரென பெரிய அளவிலான உடும்பு ஒன்று மேலிருந்து விழுந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் கூச்சலிடவே அங்கிருந்த போலீசார் இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பெயரில் விரைந்து வந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் குற்றால மெயின் அருவி தடாகத்தில் உள்ள அபாய வளைவில் இருந்த பெரிய அளவிலான உடும்பை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாவகமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் அதனை மேற்கு தொடர்ச்சி மலை அடர் வனப்பகுதிக்குள் விட்டு சென்ற நிலையில் குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென பெரிய அளவிலான உடும்பு ஒன்று விழுந்த சம்பவம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் சிறிது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.